ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் CP ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 10 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. நக்சலைட்டுகளிடமிருந்து ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல். மார்ச் மாதத்துக்குள் சிவப்பு பயங்கரவாதம் ஒழிக்கப்படுவது உறுதி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. வாக்கு திருட்டு தொடர்பாக விரைவில் ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும். பாஜகவுக்கு ராகுல் காந்தி மீண்டும் எச்சரிக்கை. எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கிருஷ்ணகிரியில் டெல்டா நிறுவனத்தின் புதிய ஆலையை திறந்து வைத்து முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். தேவைப்பட்டால் புதிய கட்சியை தொடங்கிக் கொள்ளலாம் என்று யோசனை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அனைத்து அதிகாரமும் அன்புமணியிடமே உள்ளது. ராமதாஸின் எந்த உத்தரவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். கட்சியினுடைய விதிகளின்படி கட்சியினுடைய நிறுவனருக்கு நிர்வாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் என்பது வழங்கப்படவில்லை. பதவி நீக்கம் செய்வது, கூட்டங்கள் நடத்துவது, எந்த முடிவுகளாக இருந்தாலும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. கட்சி விதிகளின்படி திமுக அரசால் தேமுதிக பரப்புரைக்கு நிறைய இடையூறுகள். மின்கம்பங்களின் விளக்கை திடீரென்று அணைத்து விடுகிறார்கள் என்று பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. பெரிய கம்பத்தில் லைட்ஸ் இருக்குல்ல, மொத்தம் ஆஃப் பண்ணிடுறாங்க. வழி நடுக்க லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. நிறைய பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் மீறி தான் இன்னைக்கு தலைவர் கேப்டன் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்திருக்கு. அதனால் நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பியே போகிறது இல்லையா. எங்கள் வண்டியிலேயே லைட்டு, கேமரா, மைக்கு எல்லாம் செட்டப் போட்டு தான் போகிறோம். அவங்க லைட்டை போட்டாலும் சரி போடாட்டியும் சரி எங்கள் பயணம் தொடரும். திருச்சியை தொடர்ந்து பெரம்பலூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே விஜய் பேச வேண்டும். சாலை வளம் செல்லக்கூடாது உள்ளிட்ட 21 நிபந்தனைகள் விதிப்பு. இன்று கெட்டது என நினைப்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு நல்லதாக இருக்கும் என அண்ணாமலை பேச்சு. எது நடந்தாலும் புன்னகையோடு கடந்து செல்லுமாறு இளைஞர்களுக்கு அறிவுரை. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க. ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். எது நடந்தாலும் புன்னகையோடு, கம்பீரத்தோடு, வெற்றி நடையோடு அதை கடந்து போக கத்துக்குங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். கடலூர், உளுந்தூர்பேட்டை, அருப்புக்கோட்டை, சிதம்பரம், முசிறி என தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். புதுச்சேரி மதகடிப்பட்டில் கனமழையால் சாலைகளில் குளம் போல தேங்கிய தண்ணீர். கடும் சிரமத்துக்குள்ளான வாகன ஓட்டிகள்.
மயிலாடுதுறை, நாகை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்றும் கனமழை. புதுச்சேரி, காரைக்காலுக்கும் கனமழை எச்சரிக்கை. கர்நாடகாவின் களபுராகியில் தொடர் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அதிகரிக்கும் டெங்கு, மலேரியா காய்ச்சலை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில முதல்வர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அறிவுறுத்தல். கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு வைர கிரீடங்களை வழங்கிய இளையராஜா 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆபரணங்களை கோவிலுக்கு காணிக்கையாக வழங்கி வழிபாடு. ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்களை சேர்க்க வேண்டாம் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வலியுறுத்தல். ஏற்கனவே பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்கவும் கோரிக்கை. BCCI-யின் தலைவர் பதவிக்கு சச்சின் டெண்டுல்கர் போட்டியிடுவதாக வெளியான தகவல் முற்றிலும் வதந்தி என சச்சின் தரப்பு விளக்கம். கடந்த காலங்களில் பலவீனமான மனநிலையுடன் இருந்து வந்ததாக நடிகை சமந்தா ஓபன் டாக். எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் உருக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.